எனக்கு பள்ளிக்கூடம் போவதுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா பாட்டி உங்களுக்கு? என்று செல்வி சொன்னாள் மயிலாத்தா பாட்டியிடம். அதற்கு மயிலாத்தா பாட்டி ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன செய்வது செல்வி, வேற யாருமாக இருந்தால் நாம் எதிர்த்து விடலாம். உன் அம்மாளுக்கு அது தெரிய மாட்டேங்கிறதே. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவள் பிடிவாதமாக இருக்கிறாள். நான் கூட முந்தா நாள் உனக்கு வேண்டி உன் அம்மாளிடம் பேசினேன். செல்வி படிப்பதற்கு ஆசைப்படுகிறாள் அல்லவா, அவளை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடு தாயம்மா என்று சொன்னேன். அதற்கு உன் அம்மா பதிலை சொன்னாள். அம்மா, இது நம் சொந்த ஊர் கிடையாது. நம் எத்தனை வருடத்துக்கு இங்கு இருப்போம் என்றும் தெரியாது. ராக்கோடாங்கிகளை போல அங்கு 6 மாதம் இங்கு 6 மாதம் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் எப்படி படிக்க முடியும்? இப்போதே 3 வாடகை வீடில் மாறிவிட்டோம். 3 ஊருக்கு வந்தாச்சு. இனி ஊராக மாறிக்கொண்டிருக்கும் போது பள்ளிக்கூடம் ஒரு வகுப்பு படிக்கணும் என்றாலும் 1 வருடம் பதிவாக ஒரு வீட்டில் இருக்க வேண்டும். நம்ம அப்படியா இருக்கிறோம்? இல்லையே. அதனால்தான் நான் வேண்டாம் என்று சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மலையாளத்தை படித்து என்ன காரியம் இருக்கிறது இதை படித்துவிட்டு என்று உன் அம்மாள் என் வாயை அடைத்து விட்டாள். நான் என்ன செய்வது செல்வி? உன் நிலையை பார்க்கும்போது எனக்கு தர்ம சங்கடமாகத்தான் இருக்கிறது. என்ன பண்ண என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு செல்வி கேட்டாள், பாட்டி, இதற்கு வேற வழியே கிடையாதா பாட்டி என்று கேட்டாள். இல்லை அம்மா, இதற்கு வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னார்கள். அது என்னது பாட்டி? சீக்கிரம் சொல்லுங்கள். நல்ல வழியா பாட்டி அது என்று செல்வி கேட்டாள் ஆர்வத்துடன். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், நல்ல வழிதான், ஆனால் அது திறப்பதற்கு ரொம்ப கஷ்டம், பெரிய பூட்டாக கிடக்கிறதே என்று சொன்னார்கள். அது என்ன வழி பாட்டி? சீக்கிரம் சொல்லுங்கள், என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னாள் செல்வி. உன் அம்மாள் மனசு வைத்தாள் என்றால் உன்னால் படிக்க முடியும். அது இந்த ஜென்மத்தில் அது நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். நிஜம்தான் பாட்டி. இது எப்படி இருக்கிறது தெரியுமா பாட்டி நீங்கள் இப்போது சொன்னது என்று செல்வி சொன்னாள். அதற்கு மயிலாத்தா பாட்டி கேட்டார்கள், எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். போகாத ஒரு ஊருக்கு அட்ரஸ் தேடினது போல் இருக்கிறது நீங்கள் இப்போது சொன்ன கதை என்று சொன்னாள் அந்த சிறு குழந்தை. அப்படியா இருக்கிறது? என்ன செய்வது? அதில் உள்ள நிஜம் அப்படித்தானே இருக்கிறது. அது அதன்படித்தானே சொல்ல முடியும். அதனால் தான் நான் அப்படி சொன்னேன் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். சரி பாட்டி, தலையில் கடவுள் எதை எழுதியிருக்கிறாரோ அது நடக்கட்டும் என்று செல்வி சொன்னாள். அன்று வியாபாரத்துக்கு போய்விட்டு அம்மாவும் அப்பாவும் சாயங்காலம் ஒரு 4:30 அளவில் வந்தார்கள் வீட்டுக்கு. அவர்கள் வரும்போது இந்த செல்வி வாசலில் கோடை கிழித்து மாங்கொட்டையை போட்டு குதித்து விளையாடி கொண்டிருந்தாள் தனிமையில். அப்போது அம்மா வந்தவுடனே சொன்னார்கள், பிள்ளை பிறந்திருக்கிறது பாரு எப்படி என்று.
அவளுக்கும் ஒரு பிள்ளை பிறந்திருந்தது, அல்லி. அல்லிக்கு பிறந்த பிள்ளை எப்படி அவளுக்கு அம்மாவுக்கு ஈக்குவலாக வியாபாரம் பார்த்து கொண்டு வருகிறது. அவளுக்கும் இவளை விடையும் 2 வயதுதான் அதிகமாக இருக்கும். ஒரு 10 வயது குழந்தைதான், அவளும் குழந்தைதான். ஆனால் அவள் அம்மாவுக்கு ஈக்குவலாக வேலை பார்க்கிறாள். இது தின்றுவிட்டு எருமை மாதிரி கோடை கிழித்து ரைட்டா ரைட்டா என்று குதித்து கொண்டிருக்கிறது. எருமை, இதுக்கு என்ன அறிவு இருக்கு என்று அம்மா செல்வியை பார்த்து சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் செல்விக்கு கையில் இருந்த கண்ணாடி பாத்திரம் உயரத்தில் இருந்து கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது போல் இருந்தது அவள் மனது. அதை அம்மா கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் என்றும் செல்வியை பற்றியோ செல்வி மனதை பற்றியோ அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே நேரடியாக சொல்லிவிடுவார்கள். அதுதான் அவர்களுடைய குணம். அப்படி அதற்கு ஒன்றுமே செய்ய முடியாது. செல்வி ஒன்றும் பேசவில்லை. அப்போது அப்பா கையில் ஒரு கவரை வைத்திருந்தார். அதை செல்வியிடம் கொடுத்தார். இந்தா, உனக்கு தீம்பண்டம் எல்லாம் இதில் இருக்கிறது, கொண்டு போய் சாப்பிடு என்று அப்பா சொன்னார். அதற்கு அம்மா சொன்னார்கள், அப்படியே சாப்பிட்டு விடாதே, கை காலி எல்லாம் மண்ணாக இருக்கிறது, போய் குளித்துவிட்டு வந்து சாப்பிடு என்று சொன்னார்கள். அதற்கு செல்வி ஒன்றும் பேசவில்லை. மௌனமாக இருந்து குளியலறைக்கு ஆடைகளை எடுத்து கொண்டு போய் குளித்துவிட்டு வந்து அப்பா கொடுத்ததை சாப்பிட்டாள். சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் மயிலாத்தா பாட்டி வீட்டின் போய் இருந்துவிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை ஆனது. அம்மா வீட்டில் அனைத்து வேலையும் பார்த்து சமையலை பார்த்து விட்டு வியாபாரத்துக்கு 9 மணி அளவில் கிளம்பிவிட்டார்கள். செல்வி ராத்திரி படுக்கும்போது மனதில் நினைத்து கொண்டே இருந்தாள், நம் அம்மா நம்மளை பார்த்து எருமை என்று சொல்லிவிட்டார்களே, தின்றுவிட்டு கோடை கிழித்து அறிவு இல்லாமல் கோட்டில் குதித்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார்களே, ஏதோ ஒரு பிள்ளையை பார்த்துவிட்டு வந்து இனி பள்ளிக்கூடம் இல்லை என்று ஆகிவிட்டது. இந்த வியாபாரத்தையாவதும் நாம் கற்றுக்கொள்ளுவோம் என்று முடிவெடுத்தாள். அம்மா போனவுடன் அவள் சேர்த்து வைத்திருக்கும் உண்டியலை எடுத்து உடைத்து பார்த்தாள். அதில் 10 ரூபாய் 50 பைசா இருந்தது. 50 பைசாவை மறுபடியும் அந்த பவுடர் டப்பா உண்டியலில் போட்டுவிட்டு அந்த 10 ரூபாய் சில்லறை காசை ஒரு சின்ன சுருக்கு பையில் எடுத்து போட்டுவிட்டு ஒரு 2 சின்ன சாக்குகளை எடுத்துக்கொண்டு அந்த ரோட்டுக்கு போனாள். போய் அந்த தண்ணி பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போய் ரயில்வே ரோட்டுக்கு போனாள். போய் பாதை தெரியாது. பஸ்ஸு ரோட்டு வழி போனால் எங்கு போகணும் எங்கு வர வேண்டும் என்று தெரியாது. அதனால் ரயில்வே ரோடே போனால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ஊருதான் வடகரை என்றது ஒரு அடையாளம் அவளுக்கு. ரயில்வே ரோட்டில் இருபுறமும் வீடு இருக்கிறது. ஒரு சைடாக கேட்டுக்கொண்டு போகலாம், ரயில்வே ரோடே நடந்து போகலாம் என்று அங்கு இருந்து 6 கிலோமீட்டர் தான் இருக்கும், போகலாம் என்று அவள் முடிவெடுத்தாள். அம்மா அந்த புறம் போனவுடன் இவள் கிளம்பிவிட்டாள். நடந்து போனாள். போய் ஒரு வீட்டில் போய் கூப்பிட்டா, அக்கா அக்கா என்று கூப்பிட்டா செல்வி. அப்போது அங்கே இருந்து ஒரு பெரிய அண்ணன் ஒருவர்கள் வந்தார்கள். சவுண்டு கேட்கிறது, ஆளை காணவில்லையே என்று மேலே பார்த்தார். அப்போது அவர்கள் அம்மா பின்னால் வந்தார்கள். ஏண்டா, உனக்கு கண்ணு தெரியல? ஒரு குழந்தை நிற்கிது பாரு வாசலில்,
அதை விட்டுட்டு மேலே தென்னை மரத்தை பார்க்கிறாய் என்று அவர்கள் அம்மா சொன்னார்கள் அந்த அண்ணனிடம். அதற்கு பிறகு அவர் கீழே பார்த்தார். ஓ, இது யார் வந்திருக்கிறது, என்ன வேண்டும் என்று அந்த அண்ணன் கேட்டார். அதற்கு செல்வி சொன்னாள், அண்ணா, உங்கள் வீட்டில் இருக்கும் உபயோகம் இல்லாத பிளாஸ்டிக்கு, நோட்டு புத்தகம், பேப்பரு, இந்த மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையில்லாதது இருந்தால் எனக்கு தாருங்கள் அண்ணா, நான் அதுக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னாள். ஓ, நீ பணம் தருகிறாயா? ஏன் உனக்கு பிளாஸ்டிக்கும் நோட்புக்கும் பேப்பரும் மட்டும் கேட்கிறாய்? இந்த வீட்டில் இருக்கும் மற்ற பொருட்கள் எல்லாம் உனக்கு வேண்டாமா? இங்கே சேர் இருக்கிறது, பெரிய கில்ஸ் இருக்கிறது, நாய்க்கூடு இருக்கிறது, இது ஒன்றும் உனக்கு தேவையில்லையோ என்று சொன்னார். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.